ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு டெலீட் பிளாங்க் பேஜஸ், ஹவு டு ரிமூவ் எம்டி பேஜஸ், பிளாங்க் பேஜஸை வந்து எப்படி ரிமூவ் பண்றது, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து எப்படி டெலீட் பண்றது, அன்வான்ட் பேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி டெலீட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு 5 மெத்தட்ல நம்ம வந்து பேஜஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி இடையில பேஜஸ் எல்லாம் வந்து எம்டியா இருக்கு. இப்போ ஒரு பேஜ் டைப் பண்ணியிருக்கேன், இதுக்கு கீழே வந்து எம்டியா இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு கீழே எல்லாம் எம்டியா இருக்கு. அந்த மாதிரி அன்வான்ட் பேஜஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒரு டேபிள் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. டேபிள் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரா வந்துடும். நான் இதை வந்து பேக் ஸ்பேஸ் அடிச்சாலும் எனக்கு வந்து டெலீட் ஆக மாட்டேங்குது இந்த பேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி டெலீட் பண்றது, மெயினா வந்து இது எப்படி டெலீட் பண்றது, எங்க வீடியோக்கு வந்து கண்டினியூ தொடர்ந்து பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. நான் ஒரு 5 மெத்தட்ல வந்து இதை எப்படி டெலீட் பண்றதுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். வியூல போயிட்டு கிளிக் பண்றேன். இது வந்து ஒரு 2 பேஜஸ்ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளாங்க் பேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த டேபிள் கீழே இருக்கு. இதை நான் என்டர் தரனாலும் டெலீட் ஆக மாட்டாங்குது. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு யூஸ்வலா தெரிஞ்ச மெத்தட் வந்து என்னன்னா, பேஜ் டெலீட் பண்ணா நீங்க இந்த இடத்துல வச்சுட்டு டெலீட் கீ பண்ணுவீங்க. ஓகே, அது ஒரு மெத்தடு. பண்ணிட்டே இருக்கணும். நீங்க டெலீட் ஆயிட்டு இப்பதான் வரலாம். இது வந்து நார்மலா நம்ம பண்ற விஷயம். இப்போ நார்மலா வந்து நம்ம என்டர் தட்டுவோம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்க, பேக் ஸ்பேஸ் அடிங்க. பேக் ஸ்பேஸ் அடிச்சு இதை டெலீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டெலீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பேக் ஸ்பேஸ் அடிச்சு டெலீட் பண்ணுவீங்க. இது ஒரு மெத்தடு. அதாவது இந்த இடத்துல முன்னாடி வச்சீங்கன்னா டெலீட்டை ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணி ஜாயின் பண்ணணும். பேக்ல வச்சீங்கன்னா பேக் ஸ்பேஸ், பின்னாடியில இருந்து முன்னாடி போகணும்னா பேக் ஸ்பேஸ், ரிவர்ஸ்ல போகணும்னா பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணலாம். பட் இதுல என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, இந்த மெத்தடு வந்து நார்மலா நம்ம எல்லாருமே காலங்காலமா பண்ற மெத்தடு. இங்க வந்து ஹோம் பட்டன்ல பாராகிராஃப் மார்க்ஸ்ன்னு பேர் இது. ஓகேங்களா? இதை போய் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் என்டர் அடிச்சிருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். இதெல்லாம் வந்து நம்ம என்டர் தட்டினது. இதை நம்ம டெலீட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டு வந்து ஈஸியா நம்ம டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிடும். இது ஒரு மெத்தடு. இதை திருப்பி அகைன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது காணாம போயிடும். ஓகேங்களா? பயந்துட வேண்டாம். இது வந்து நான் பிரிண்டபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்றது. பிரிண்ட் அவுட்ல வராது. ஓகேங்களா? இது எதுக்காக இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒரு ஸ்பேஸ் தட்டுனா ஒரு டாட்டா வரும். டேப் அடிச்சேன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப் மார்க் வரும். இந்த அதுக்கு தான் அதை யூஸ் பண்றாங்க. இது நான் பிரிண்டபிள் கேரக்டர். இது கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் இதை ஆன் பண்றதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ என்னன்னா Ctrl+Shift+8. Ctrl+Shift+8 ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஆன் ஆயிடும். திருப்பி Ctrl+Shift+8 கொடுத்தீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். Ctrl+Shift+8 கொடுக்குறேன், அது ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+8 = ஓப்பன் பேராகிராஃப் மார்க்ஸ். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் மார்க்ஸ் இருக்கோ அது ஓப்பன் ஆகுறதுக்கு அந்த கீ யூஸ் ஆகும். அடுத்த இது பாத்தீங்கன்னா வியூஸ்ல போய் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வியூஸ்ல தம்ப்நெயில்ஸ், இந்த தம்ப்நெயில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு இந்த மாதிரி பிரிவியூ மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா எம்டி பேஜஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பேராகிராஃப் Ctrl+Shift+8 கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் மார்க் ஓப்பன் ஆயிடும். நீங்க அதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப்ல இது எங்க இருக்கோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். இது வந்து நமக்கு நேவிகேஷன் இங்க எம்டி இருக்குங்கிறத பாக்குறதுக்காக யூஸ் ஆகுற ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து வேண்டாம்னா Ctrl+Shift+8 கொடுங்க, அது மறைஞ்சிரும். கோட்டு யூஸ் பண்ணுங்க. கோட்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+G. இப்போ நீங்க கர்சர் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ வந்து Ctrl+G கொடுக்குறேன். Ctrl+G வந்து கோட்டு அப்படிங்கிறது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி பேஜஸ் இங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க வந்து எந்த பேஜுக்கு போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இல்ல இந்த பேஜ் 5th பேஜுக்கு நான் போய் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து செலக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துலயே வந்து ஃபைல் கொடுங்க. அந்த இடத்துல 5th பேஜ் கர்சர் மூவ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்ப கர்சர் வந்து எந்த பேஜ்ல இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 5th பேஜ்ல நமக்கு கர்சர் அங்க போயாச்சு, மூவ் பண்ணி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து 5th பேஜ் வந்தாச்சு. அந்த 5th பேஜ் செலக்ட் பண்றதுக்கு /பேஜ்னு இங்கே அடிங்க, பேஜ் அப்படின்னு அடிங்க. அந்த பேஜ் வந்து செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? கோட்டு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப வந்து அந்த ஒரு 5th பேஜ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு.
ஓகேங்களா, இங்கெல்லாம் கர்சர் செலக்ட் ஆகல. இமிடியேட்டா கீபோர்ட்ல டெலிட் கொடுங்க. இது வந்து டெலிட், இதையும் டெலிட் பண்ணிடலாம். இந்த பேஜ் பிரேக்குங்கிறதையும் டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து 50 பேஜ் வந்து இப்போ டெலிட் ஆயிடுச்சு, கண்டென்ட்டோட இருக்கு. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி 4th பேஜ் நம்ம டெலிட் பண்ணணும். கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டீங்கன்னா, கண்ட்ரோல் ஜி இப்போ கரண்ட் பேஜ்ல இருக்கு, நான் 4th பேஜ் ஸ்லாஷ் பேஜ்னு கொடுத்து கோட்டு கொடுங்க. பாருங்க, ஸ்லாஷ் பேஜ்னு டைப் பண்ணணும். அந்த இடத்துல பேஜ் நம்பருங்கிற இடத்துல ஸ்லாஷ் பேஜ் கொடுத்து கோட்டு கொடுங்க. அந்த பேஜ் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். பாருங்க, அந்த ஒரு பேஜ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் கீபோர்ட்ல போயிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் டெலிட் ஆயிடும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, லாஸ்ட்ல ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகி எம்டியா இருக்கும். இது வந்து நீங்க என்னதான் பேக் ஸ்பேஸ் அடிச்சாலும் இந்த இடத்துல டெலிட் பண்றதுக்கு கர்சர் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. நீங்க டெலிட் பண்ணாலும் அந்த பேஜை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. சொன்ன எந்த மெத்தடுமே யூஸ் ஆகாது. கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு கோட்டு கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன ஆகும், டெலிட்டே ஆகாது. ஓகேங்களா, டெலிட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க இந்த பேராகிராஃப் மார்க்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளிக் பண்ணி ஆன் பண்ணி இருக்கட்டும். இப்ப இங்க ஒரே ஒரு இந்த இருக்கு, இந்த பேராகிராஃப் மார்க் இருக்கு. இந்த பேராகிராஃப் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபாண்ட் வந்து 14 ஏதோ 10 ஏதோ இருக்கும். நீங்க அதை வந்து என்ன பண்ணணும், குறைச்சிங்கன்னா கூட அப்போ வந்து அந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆகுது. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதுல வந்து 1 கொடுங்க. ஃபாண்ட் சைஸ் 1 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துரும். அப்படியும் உங்களுக்கு சேரல அப்படின்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பிஃபோர் ஸ்பேஸ் வந்து ஆஃப்டர் ஸ்பேஸ் பிஃபோர் ஸ்பேஸ்னா 0 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலயும் 0, இந்த இடத்துலயும் 0. மல்டிபிள் லைன்ஸ்ல போயிட்டு இந்த எக்ஸாக்ட்லிங்கிற இடத்துல 1 PPTன்னு கொடுத்துருங்க. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற இடத்துல 1 PPT கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேர்ந்துடும். பிரேக்குன்னு இருக்கு, இதையும் டெலீட் பண்ணிடுங்க. இதை டெலீட் பண்ணீங்கன்னா பேஜ் பிரேக்குங்கிறத டெலீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜஸ் எல்லாம் வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடும். எங்கெங்கெல்லாம் அந்த பேஜ் பிரேக் இருக்கோ அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேராகிராஃப் மார்க்கையும் டெலீட் பண்ணிக்கோங்க. அதையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜஸ் எல்லாம் நமக்கு ஒன்னா வந்துடும். குயிக்கா இதை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா, என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.